டெல்லி பயணத்தின் நோக்கம் வந்து செங்கோட்டையனை அவங்க என்டர்டெயின் பண்ணக்கூடாதுங்கிறது தான். செங்கோட்டையன் தான் இப்போ அவருக்கு பிரச்சனை. பசும்பொன் தேவர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா வழங்கணும், மதுரை ஏர்போர்ட்டுக்கு அவர் பெயர் வைக்கணுங்கிற அந்த ஒரு துருப்பை வந்து கையில் எடுக்கிறாரு ஐபிஎஸ். இது வந்து ரெமெடி இஸ் வாட்ஸ் த டிசீஸ். ரொம்ப வர்ஸ்டா எடப்பாடியை காலி பண்ணிடும். மோடி பிரதமராக வாக்களித்த சமூகங்கள் எடப்பாடி முதல்வராக வாக்களிப்பதற்குள்ள வாய்ப்புகள் மிக குறைவு தென் மாவட்டத்தில். அதனால தான் இப்போ அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணா 11.4% வாக்குல ஒரு 75% ஓட்டு காலி ஆயிரும். ரிவோல்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் வந்து அண்ணாமலை தலைமையிலான பாஜக ஓகே, ஆனா நயனார் தலைமையிலான பாஜக வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வராங்களா? இப்போ சீமானுக்கு கீழே போன தென் மாவட்டத்தில் சீமானோட 30,000 ஓட்டு எடப்பாடிக்கு கம்மி. இல்ல சீமானுக்கே விஜய் செக் வைக்கிறாங்க, அது வேற, அது கற்பனை. விஜய் குறிப்பா அண்ணாமலை ரோல்ல பிளான் நடந்ததுன்னா தமிழ்நாடு அரசியல்ல அமித்ஷா ரோல் அடிபட்டு போகும். பாஜக அந்த திட்டம் இருக்கா, சீமான ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற திட்டம் இருக்கா? அண்ணாமலை அந்த ப்ரொபோசலை மோடி கிட்ட கொடுத்திருக்கிறார். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் ஜீவா. திரு இபிஎஸ் அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் அதன் நோக்கமானதை வந்து நிறைவேறிச்சு நம்ம பார்க்கலாம் அவர் கொடுத்த பேட்டியின் மூலமாக. டெல்லி பயணத்தின் நோக்கம் வந்து செங்கோட்டையனை அவங்க என்டர்டெயின் பண்ணக்கூடாதுங்கிறது தான். செங்கோட்டையன் தான் இப்போ அவருக்கு பிரச்சனை. சசிகலா தினகரன் 2019-21 அவங்க வெளியேறிட்டாங்க. ஓபிஎஸ் அவர் 21 மேலே 24 வெளியேறிட்டாங்க. அதிமுகவில் இல்லை. அதெல்லாம் இல்லாமல் இபிஎஸ் கிட்ட தான் அந்த ஜிகே வாசன் வந்திருந்தாரா? வாசன் வரல, வாசன் தான் ஏற்பாடு பண்ணார். இபிஎஸ் கிட்ட தான் அதை பேசி அந்த 20ஐயும் 11.4க்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க என்டிஏ வந்து ஓபிஎஸ் இருக்கணும்னோ தினகரன் இருக்கணும்னோ அவங்க அக்கறைப்படலை. 20% உள்ளே வருதுங்கிறது தான் இது. அவங்கவுங்க விருப்பத்துக்கு இங்கே உருட்டுவாங்க. டிசம்பரில் உருட்டிடுவோம், அங்கே உருட்டிடுவோம்லாம் சும்மா பொய்யா ஒரு எண்ண ஓட்டத்தில் அவங்க ஆசைக்கு அதை பண்ணிடலான்னு உருட்டிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து டிசம்பர் வரைக்கும் காத்துருங்க, அதெல்லாம் உருட்டு செய்தி வருங்கிறாங்களே. அதெல்லாம் உருட்டு தான். நீங்கள் என்டிஏக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்து எடப்பாடியை கொண்டு வரோன்னா அவர் வந்திருக்க மாட்டார். அந்த இடத்துல நீங்கள் என்டிஏ மற்ற கான்ஸ்டியூன்ஸை வர்றதுக்கு தயாராக இருந்தவங்கள வராமல் நீங்கள் செய்ததே எடப்பாடிக்கு 20%க்காக ஈல்டானது தான். இல்லை, ஏப்ரல் 1 அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணியை அறிவிக்கும் போது என்டிஏக்குள்ளே டிடிவி ஓபிஎஸ் இருக்காங்க. அதன் பிறகு தான் இப்போ தான் அந்த வெளியேற்றக்கூடிய நிகழ்வு நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கவங்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் பண்ணியிருக்கணும். அப்போவே இவங்க வந்தால் அவர் வரமாட்டாருங்கிற அச்சத்தில் தான் அவர் ரொம்ப முக்கியம்னு தான் அமித்ஷாவோட நடவடிக்கைகள் அந்த இதில் இருந்தது. இது உண்மை. நான் தரவுகளிலே வச்சு நடந்த சம்பவத்தில் வச்சு பார்க்குறேன். அதுக்கு பிறகு எடப்பாடி மீண்டும் டெல்லிக்கு போகிறாருன்னா செங்கோட்டையன் தான் காரணம். அதை மீறி எதுவுமே கிடையாது. அப்போது செங்கோட்டையன் ஃபேக்டர் தான் காரணம். செங்கோட்டையன் ஃபேக்டர் உள்ளே வரும்போது தான் எடப்பாடி வந்து என்டிஏக்குள்ளே வர்றார். செங்கோட்டையனை வச்சு கட்சியை ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. பொதுச் செயலாளர் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படலை. அந்த சைதை துரைசாமி, கேசி பழனிசாமி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை அங்கே வந்து மறுக்கப்பட்டுட்டு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை தேர்தல் ஆணையம் சொல்லிருமோங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ரெட்டலையாக அவர் தடை இல்லாமல் கொடுத்துட்ருக்காரு, எல்லா தேர்தலையும் கொடுக்குறாரு. அது நான் மறுக்க வரல, அதுதான் போயிட்டுருக்குது. ஆனால் ஒரு அச்சத்தை அவருக்கு அதில் உருவாக்குறாங்க. அதனால் அவர் தேர்தல் ஆணையம் 4 வாரத்திலே அதை முடிங்கன்னு சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம் 4 வாரத்தில் முடிக்காமல் அதை இழுத்துட்டு போகிறாங்க. கோர்ட்டு சொல்லியும் இது பண்ணலை. ரெண்டு பேருமே அட்டானமஸ் பவர் உள்ளது. ஸோ அவங்க நாங்கள் எங்களுக்குள்ள பல வேலைகள் இருக்குது, வரும்போது நாங்கள் பார்த்துக்கோன்னு எலெக்ஷன் சொல்கிறாங்க. இது எடப்பாடிக்கு ஒரு செக்கு. இதுக்குள்ளே செங்கோட்டையனும் ஒரு பிளவு ஏதாவது உருவாக்கிக்கிட்டு மீண்டும் அது பிரச்சனை வந்ததுன்னா தேர்தல் ஆணையம் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவாங்களோங்கிறது ஒரு அச்சம் அவருக்குள்ள இருக்குது. செங்கோட்டையன் விதித்த அந்த 10 நாள் கெடுவு முடிஞ்சிருச்சு. என்ன நடக்குது? அது ஃபிசில்ட் அவுட் ஆயிட்டு. அசான் டேட் செங்கோட்டையன் இது ஃபிசில்ட் அவுட் ஆயிட்டு. 10 நாளில் யாரும் வரல. எடப்பாடி அதை இது பண்ணல. ஆனால் செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு எடப்பாடி யோசிக்கிறார்.
அது அந்த விஷயத்தில் பாஜக எதுவும் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுச் செயலராக இருக்காரு, நீக்கணும்னா நீக்க முடியும்ல? தாராளமாக நீக்க முடியும். நீக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் தன்மை கொண்டவர், துணிவா நடவடிக்கை எடுக்கக்கூடியவர். தன் கண்ட்ரோலில் கட்சி வரணுங்கிறதுக்காக இரட்டை தலைமையாக இருந்த ஓபிஎஸ்ஸே நீக்கி 13% வாக்கை இழந்தாலும் பரவாயில்லன்னு அவர் நீக்கிக்கிட்டு 20% இருக்கிறாரு. ஓகே, செங்கோட்டையன் மூலமாக டிடிவி ஓபிஎஸ் வந்து அதிமுக ஒன்றிணைவோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற நகர்வு தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதில் தான் பொது புத்தியில் எல்லாரும் பார்க்குறதுலேருந்து நான் மாறுபடுறேன். இன்னைக்கு வியூஸு, மக்கள் எதிர்பார்ப்பு, அதிமுக ஒன்றிணையணும்னு அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பு, எதுக்குமே டெல்லி பாஜக தலைமை அதுக்கான மூசை செய்யலைங்கிறதான் என்னோட பார்வையாக இருக்குது. நீங்கள் எடப்பாடிக்காகத்தான் ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவிக்கும் அழைப்பு இல்லைன்னு சொன்னால், கூட்டணியாக இருக்கும்போது ஏன் வாரணாசிக்குள்ளே வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்போ எடப்பாடி இல்லையே? ஏன் தினகரனையும் ஓபிஎஸ் அணிலே இருக்கிறவங்களை கூப்பிடல? ஏன் ஓபிஎஸ்ஸை ஓட ராமநாதபுரம் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வரல? ஸோ அப்போ ஓபிஎஸ் மேலே உள்ள ஒரு எண்ண ஓட்டம் என்னென்னா, நம்மளையும் மீறி சசிகலா சொல்லி ராஜினாமா பண்ணிட்டாரே, ராஜினாமா பண்ணாண்டா நீங்கள் காமராஜ் மாதிரி பெரிய தலைவராக வருவீங்க, மக்கள்கிட்ட வந்துட்டீங்க, கருத்து கணிப்புகள்லாம் அதை சொல்லுதுன்னு நீங்கள் ஸ்டெடியாக இருங்க, நீங்கள் உறுதியாக முதல்வராக தொடருவீங்கன்னு சொல்லும்போது, சசிகலாவை சசிகலா தரப்புக்காக ரிசைன் பண்ணிட்டார் ஓபிஎஸ்ங்கிற அந்த கோபம் மோடி மனசில் இன்னும் ஓபிஎஸ் மேலே தீரலை. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து என்டிஏ ஒன்றுபட்ட அதிமுக விரும்பலையா? ஒன்றுபட்ட அதிமுக அமையாதுங்கிறது இபிஎஸ் மற்றும் அதன் தலைவர்களுடைய ஒரு குற்றம் இருக்குது. ஆனால் டிடிவியும் ஓபிஎஸும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியாதுங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்கல்ல. டிடிவியோடைய சமீபத்திய பேட்டிகளே அதான உணர்த்துது. டிடிவியும் ஓபிஎஸும் தென் மாவட்டத்தில் ஃபோல்ஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அரசியல் கண்டத்துக்குள்ளே டிடிவியும் ஓபிஎஸும் உள்ளே வந்தாங்கன்னா தோற்று போயிடும். தென் மாவட்டத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு இல்லை, வந்தாலும் தோற்று போயிடும். தோற்று போன பிறகு இவங்க எடப்பாடி தூக்கி போட்டுருவாங்களே. இல்லை, இப்போ அதுக்கு ஒரு மாற்றாக தான் வந்து பசும்பொன் தேவர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா வழங்கணும், மதுரை ஏர்போர்ட்டுக்கு அவர் பெயர் வைக்கணுங்கிற அந்த ஒரு துருப்பை வந்து கையில் எடுக்கிறாரு ஐபிஎஸ். இது வந்து ரெமெடி இஸ் வாட்ஸ் த டிசீஸ். ரொம்ப வர்ஸ்ட்டாக எடப்பாடியை காலி பண்ணிடும். இப்போ சீமான் கேட்குறாரு, வஉசி தியாகம் குறைஞ்சதா, வஉசிக்கு பாரத ரத்னா ஏன் கொடுக்கலன்னு காங்கிரஸையும் சேர்த்து அடிக்கிறாருல்ல. பாரதியார் தேசிய கவிஞர், அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கலன்னு கேட்குறாருல்ல. அப்போ எடப்பாடி பெரியாருக்கே பாரத ரத்னா கேட்டதா தீர்மானம் போட்டுக்கிட்டு பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இப்போ டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கு எதிராக முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னான்னு கேட்டால், அப்போ நாடார் சங்கத்திலேருந்து தாழ்லிங்க நாடாருக்கு கேரளாவில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், நார்வேலில் 75% வாக்குக்கு மேலே பெற்றவர், அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சென்னை ஃபுல்லாக நாடார் சங்கத்தில் இருந்து முத்துரமேஷ் நாடார் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அப்போ இது தேவருக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு எடப்பாடி அரசியல் பண்ணக்கூடிய இந்த இது மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளாளர்கள், நாடார்கள், உடையார்கள், முத்தரையர்கள் இவங்க ஓட்டு, தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு எடப்பாடிக்கு சுத்தமாக காலி பண்ணிடும். அவர் வந்து தப்பான இடத்துக்குள்ள கை வச்சுக்கிட்டாரு. இது பெரிய பின்னடைவு அவருக்கு கொடுக்கும். இபிஎஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆயுதமானது வந்து என்டிஏ கூட்டணிக்கே பெரிய பிரச்சனையா? ஏன்னா இவ்வளவு காலம் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் சார்ந்த விஷயங்களை அவ்வளோ மெனக்கெட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அங்கேயே வந்து மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்குறாங்க. அதுதான் மோடி பிரதமராக வாக்களித்த சமூகங்கள் எடப்பாடி முதல்வராக வாக்களிப்பதற்குள்ள வாய்ப்புகள் மிக குறைவு தென் மாவட்டத்தில். அதனால தான் இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் கட்சியை நீங்கள் கைப்பற்றிங்க, உங்கள் கையில் வச்சுக்கிங்க. மோடிக்கு வாக்களித்த இந்து நாடார்கள் வாக்கு வர வாய்ப்பு இல்லை, தேவேந்திர குல வேளாளர்கள் வாய்ப்பு வர இல்லை, நான் வெள்ளாள கவுண்டர்கள் உங்களை எதிர்க்கிறாங்க, நான் வன்னியர்கள் உங்களை எதிர்க்கிறாங்க. அதான் இதே கருத்தை தான் மோடி கிட்ட நாம சொன்ன இந்த கருத்து தான் இப்போ வருது. 2024 வந்த பாஜகவுக்கு வந்த வாக்குகள் இனி இந்த தேர்தலில் வராது. அப்போ மோடி பிரதமர் வந்த வாக்குகள் இபிஎஸ்சிஎம்னா வராது. அப்போ இபிஎஸ் முன்னிறுத்தியும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது, இபிஎஸ்க்கு ஆதரவு வளையம் இல்லாமலும் தோக்கடிக்க முடியாது. அப்போ நீங்கள் இன்னொரு சீஃப் மினிஸ்டருக்கு சம்மதிங்கிறது தான் அமித்ஷா கருத்து. மோடி இதுவரை இபிஎஸ் சிஎம்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனால் இபிஎஸ் வந்து இப்போ இந்த பேட்டியில் கூட மீண்டும் சொல்கிறது என்னென்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி அமித்ஷா வந்து தெளிவாக சொல்லிட்டார், நான் தான் வந்து இந்த கூட்டணியுடைய தலைமையாக இருக்க போகிறேங்கிறத தெளிவுபடுத்திட்டாருங்கிறாரு இபிஎஸ். கண்டிப்பாக ஏப்ரல் 11ஆம் தேதி அமித்ஷா சொன்னார். அதே அமித்ஷா தான் அதிமுகலேருந்து ஒருத்தர் சொல்லுவார்னு சொன்னார். இப்போ இந்த பயணம் எடப்பாடிக்கு வெற்றின்னு சொன்னால் அமித்ஷா உடனே இபிஎஸ் சிஎம்ங்கிறத சொல்லியிருக்கணும் மீண்டும்.
அமித்ஷா சொன்னாருன்னு சொல்றாரு ஏபிஎஸ். அது முதல்ல சொன்னது, அதுக்கப்புறம் அமித்ஷாவே மாற்றி சொல்லியிருக்கிறாரு. இல்லை, இப்போ வந்து இபிஎஸ்னுடைய ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷா அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை எல்லாமே வந்து பார்த்துட்டு நல்லா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தாருங்கிறாருல. இவர் சொல்றாரு, அவர் ஒரு ட்வீட் போட்டுட்டாருன்னா நான் பேச மாட்டேன். அண்ணாமலை இல்லாத அண்ணா பாஜக எடப்பாடியை சிஎம்மா சொன்னா 20 to 25% வாக்கு கூட கிடைக்காதுங்கிறது தான் ஐபி ரிப்போர்ட்டு, மோடி டேபிளில் இருக்க ரிப்போர்ட்டு, குஜராத் டீமோட ரிப்போர்ட்டு, எங்கள் மோடி வெல்விஷரான ஆர்டி டீமோட ரிப்போர்ட்டு. ஸோ அமித்ஷா பொறுத்த அளவில் அவருக்கு வியூகம் வந்து இன்னைக்கு தோற்று போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் என்ன காரணம் கொண்டும் அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிடக்கூடாது. அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணால் 11.4% வாக்கில் ஒரு 75% ஓட்டு காலி ஆயிரும். ரிவோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது ரொம்ப குறைஞ்ச சீட்டுக்கு எடப்பாடியை சிஎம்மாட்டு பிஜேபி போனாங்கன்னா அது பிறகு அந்த அணியில் இருக்கிறதுக்கும் அந்த கட்சியில் இருக்கிறதுக்கும் அண்ணாமலைக்கு லாபம் இல்லை. கட்சியினுடைய தலைமை, தேசிய தலைமை சொல்கிறத நான் கட்டுப்படுறேன் அப்படின்ட்டு தான் அதுக்கு அப்புறமா இபிஎஸ் அவர்கள் சிஎம் ஆக்குறதுக்கு நம்ம உழைக்கணும்லாம் பேசுகிறாருல அண்ணாமலை. கண்டிப்பாக அதே அண்ணாமலை தான் மாற்றத்துக்காக நான் இருக்கிறேன், மாற்றத்துக்காக தான் ஓட்டு விழுந்து மோடிக்காக தான் நினைக்கிறேன்னு சொன்னாருன்னா, சீட் ஷேரிங்கில் அமித்ஷா கோட்டை விட்டாருன்னா தெள்ள தெளிவாக மோடிக்காக நான் பார்லிமெண்ட்டில் பார்த்துக்கிறேன், இது சட்டமன்ற தேர்தல், இது மாற்றத்துக்காக இல்லை, பாஜகவை அடகு வச்சுட்டாங்க, ஒரு சிலரோட தீய எண்ணத்துக்கு மோடி பிரதமருங்கிறது கூட நாட்டம் இல்லாத ஒரு சிலோட நெகட்டிவ் மைண்ட்ஸுக்கு பாஜக குறைஞ்ச சீட்டில் விலை அடமானம் வச்சுட்டாங்க, இதற்கு நான் ஒத்துழைக்க முடியாதுன்னு அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்குக்கும் எடப்பாடிக்கு 20% வாக்குக்கும் ரேஷியோ படி சீட்டு வாங்கி ஆகணும். அதைத்தான் அமித்ஷா புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட முயற்சியே அவுட் ஆகிட்டு தமிழ்நாட்டில்னு இந்திய அளவில் நமக்கு ஒரு செட்பேக் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 18-21 அந்த பலத்தின் அடிப்படையான சீட்டுக்கு அவர் தமிழ்நாட்டில் வரும்போது ஒரு மீட்டிங்கில் அமித்ஷா தெளிவாகவே சொன்னார். அமித்ஷா இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கிறார். உங்களுடைய கணக்குப்படி பாஜக எவ்வளோ சீட்டுகள் வந்து கேட்கறதுக்கான சூழல் இருக்கும்? பலத்தின் அடிப்படையில் பங்கீடு 2:1, 2 ரெட்டாலைக்கு ஒரு தாமரைன்னு தான் கேட்பாங்க. இதுதான் என்னோட பார்வையாக இருக்குது. இப்போ 2021 தேர்தலில் நம்ம பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி தான் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சு ஜெயிக்க முடியல. இப்போ அதே கூட்டணியை தான் மீண்டும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க போது அதை விட அதிகமான சீட்டு வாங்கினா அது பெரிய சிக்கலாக மாறிடாதா? அந்த கூட்டணி அன்னைக்கு இரட்டை தலைமையாக ஒரு இலையில் எடப்பாடி ஒரு இலையில் பன்னீர்செல்வம்னு இருக்கும்போது, ஒரு கொங்கு வேளாளர் ஒரு முக்குலத்தோர்னு இருக்கும்போது பொதுத்தள கட்சியாக இருந்தது. இப்போ அவர் வந்து ஒற்றை தலைமையாகி முக்குலத்தரை அப்பீஸ் பண்ணும்போது நாடார் தேவேந்திர குல வேளாளர்லாம் நாங்கள் ஏமாடி ஜாதியா இழிச்ச வயனா, நாங்கள் என்ன திருநெல்வேலி பாணியில் அந்த சாமி பட டைலாக்கை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சமூக இளைஞர்கள்லாம் எடப்பாடி நமக்கெல்லாம் ஓட்டு இல்லை, தேவருக்கு தான் ஓட்டு இருக்குன்னு செயல்படுறாருங்கிற அந்த அடிப்படையில் செல்வாக்கு இழக்கிறாரு. விளவங்கோட்டில் 4வது போனார், சீமானி கீழே போனார், அங்கே முக்குலத்தோரா இருக்காங்க. இப்போ தென் மாநிலத்தில் வந்து நயனார் நாகேந்திரன் அந்த பிரச்சனையை சமாளிக்க மாட்டார். அப்போ நயனார் நாகேந்திரன் பாஜகவுக்கு ஒரு பிளஸ், அவ்வளவுதான். முக்குலத்தோர் வரும்போது இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் நயனார் நாகேந்திரன் இல்லை. பாஜக தலைவரில் இருக்கிறவங்கள ராமநாதபுரத்தில் 30% வாக்கு எடுத்திருக்காரு, திருநெல்வேலி எடுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் நயனார் நாகேந்திரனை தவிர இது இண்டிவிஜுவல் லீடரான பிரைமரி ஃபோர்ஸாக இருந்து சிஎம்ஏ டிக்டேட் பண்ண டிடிவி தினகரனையும் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஓபிஎஸ்ஸையும் ஒரு சமுதாயத்துக்குள்ள அண்ணாமலையோட எப்படி ஒப்பிட முடியும்? இன்னும் சொல்ல போனால் நயனார் நாகேந்திரனுக்கு திருநெல்வேலியில் நல்ல செல்வாக்கு இருக்கு. வெள்ளாளர், தேவேந்திர குல வேளாளர், எல்லா மக்கள் மத்தியிலையும் அவருக்கு தன்மையாக பழகக்கூடியவர், அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குது, நான் மறுக்க வரல. அம்பாசமுத்திரத்திலையும் நாங்குநேரிலையும் வாக்கு கிடைச்சதுன்னா தினகரன் அங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஓபிஎஸ் இரட்டை தலைமையாக இருக்கும்போது அங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. மனோஜ் பாண்டியன் ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அந்த ஓட்டுகள் கூட திருநெல்வேலியில் உள்ள நயனாருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு தாண்டி மற்ற ஓட்டுகளில் வந்து ஓபிஎஸும் டிடிவி தான் இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் பயந்து தான் முத்துராமலிங்க தேவரை பிடிக்கிறாரு. அப்போ ஏன் தாழ்லிங்க நாடாருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? தாழ்லிங்க நாடு இந்துத்துவாக்கு தியாகம் பண்ணலையான்னு நாடார் இளைஞர்கள் கேட்குறாங்க. பொதுவாக உள்ள பிராமணர்களே, நியாய உணர்வுள்ள பிராமணர்களே கேட்குறாங்க. டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் வந்து அண்ணாமலை தலைமையிலான பாஜக ஓகே, ஆனால் நயனார் தலைமையிலான பாஜக வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வராங்களா? அப்போது நயனார் பிரச்சனை இல்லை, அதில் சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி தான் பிரச்சனை. நயனார் பிரச்சனையே இல்லை. நயனார் அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு நயனார் இருக்க தலைவர்களில் பொருத்தமான தலைவர் தான். நயனார் அவர்களை தானே டார்கெட் பண்ணுறாங்க. டிடிவிலாம் பேசும்போது நயனார் தானே டார்கெட் பண்ணுற மாதிரியான கருத்துக்கு வராரு. நயனார் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுறது இவங்களால ஜீரணிக்க முடியல. மற்ற இண்டிவிஜுவல் நயனாருக்கு எதிராக யாருக்கும் எதுவும் இல்லை. இல்லை, இப்போ நயனார் அவர்கள் வந்து தேசிய தலைமை முடிவு பண்ணக்கூடியதை நாங்கள் ஏற்றுக்கிறோம்.
இபிஎஸ் வந்து சிறப்பாக செயல்படுறாரு, கூட்டம்லாம் வருதுங்கிறத அந்த கிரெடிட்ஸும் கொடுக்குறாரு நயினார். அப்போ கண்டிப்பாக நயினார் வந்து கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தலைவராக போட்டிருக்காங்க. 20% ஓட்டு மீண்டும் வெளியேறக்கூடாதுங்கிறதுக்காக தான் தலைவராக போட்டிருக்காங்க. பட் அண்ணாமலை இல்லாத அதிமுக பாஜக 25% ஓட்டு தாண்டாது. எடப்பாடிக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பு உள்ள ஒரு எடப்பாடியை வச்சு காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாது. ஸ்டாலின் 45% மேலே வாக்கெடுக்கக்கூடிய சக்தியில் இருக்கிறாரு. 47 எடுப்பாருன்னு நான் 2024 சொன்னேன். மோடிக்கு அதை ரிப்போர்ட்டாக கொடுத்தேன். 35 எம்பி வரும்னு ரிப்போர்ட்டாக கொடுத்தேன். 47 எடுத்தாரு, 39 எடுத்துட்டாரு. இப்பவும் ஸ்டாலின் வந்து அவரை முன்னிறுத்தி தான் அந்த 48 எடுத்தாரு. ஸோ 45% மேலெல்லாம் ஸ்டாலின் ஈஸியாக தாண்டி போயிடுவார். ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா ஒரு 1-1 கொண்டு வரணும். ஸ்டாலின் 57-62 காமராஜ் மாதிரி இருக்கிறாரு. 45-46% வாக்கில் இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது ஒரு கிளைம் தான். 24 வரை ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவருக்கு வரல. விக்கிரவாண்டிலையும் வரல, ஈரோடு கிழக்குலையும் அவருக்கு வரல. ஸோ மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை 1-1 தான் தோக்கடிக்க முடியும். இது இங்கே மோடி சார்பாட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அல்லது அவங்க அரசியலுக்காக மாற்றி கூட பேசலாம். மோடிக்கு இது 100க்கு 100 சரியாக தெரியும். என்னோட கருத்து, எடப்பாடி வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. முக்குலத்தேரே இல்லாத உழவங்கோட்டில் 4வது போயிட்டாருன்னா, சீமானு கீழே போயிட்டாருன்னா, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் அங்கே நோட்டாவு கீழே போனார். அது வந்து கூட்டணி கணக்கு தப்பாக போனதுனால அந்த ஒரு வீழ்ச்சி நம்ம புரிஞ்சுக்கலாமா? அந்த கூட்டணி கணக்கு மீண்டும் சரியா இருக்கணும்னா பிஜேபிக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுக்கணும். அப்பந்தான் பாஜக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லை, இப்போ ஒட்டுமொத்தமாக நான் முன்னாடி அதே கேள்வி தான். 2021 எவ்வளோ சீட்டு கொடுத்து 4 இடம் வாங்கினாங்க. இப்போ அதை விட இல்லை அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ சீமானுக்கு கீழே போன தென் மாவட்டத்தில் சீமானோட 30,000 ஓட்டு எடப்பாடிக்கு கம்மி. இல்லை, சீமானுக்கே விஜய் செக் வைக்கிறாங்கிற அது பேர், அது கற்பனை. விஜய் வந்து சீமானுக்கு பிளஸ் ஆகி டபுள் ஆட்டும் போகலாம். அது நாளைக்கு தான் தெரியும். அது ஒவ்வொருத்தன் விருப்பத்துக்கு பேசுவான். நான் சொல்றேன், விஜய் கம்பாரிசன் சீமான டபுள் மடங்கு ஆக்கிறோம், கமல்ஹாசன் கம்பாரிசன் மாதிரி, அண்ணாமலை கம்பாரிசன் மாதிரின்னு சொல்றேன். அது டு பி ப்ரூவ்டு. நான் நம்புறேன் விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிடன்ட் போயிருவாரு, சீமானுக்கு பெரிய பிளஸ்ஸா அது வரும் நம்புறாரு. அந்த கற்பனையை வச்சு அரசியல் பேச முடியாது. நடந்ததை வச்சு தான் பேச முடியும். நடந்ததில் எடப்பாடி 10.5 பற்றி பேசுறதுக்கு தைரியம் இல்லாதவராட்டு ஈரோடு விக்கிரவாண்டி களத்தை விட்டு கோலத்தனமா ஓடி இருக்கிறாரு. சீமான் சுத்த வீரரா, ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், எண்ணி குடு அளந்து குடுன்னு களத்துக்குள்ள நிற்கிறாரு. அது நான் வன்னியர்கள் மத்தியில் சீமானுக்கு இமேஜ், இவன் தான் ஹீரோ, எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர்னு ஒரு இமேஜை கொடுத்துருக்குது. ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமி சீமானுக்கு நமக்கும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு களத்தை விட்டு ஓடிட்டார். அது நான் வெள்ளாள கவுண்டர் மத்தியில் சீமான் தாயா ஹீரோ, அவர் களத்துக்குள்ளே நிற்க முடியலன்னு ஓடிட்டார். அந்த ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே நிற்காதது பிஜேபியும் அடிச்சிட்டு, எப்படி ஆர்கே நகரில் சீமானு கீழே போய் தமிழ் தேசியம் எழும்பிச்சோ, அதே மாதிரி அண்ணாமலையை ஈரோடு கிழக்கில் நிற்க விடாமல் பண்ணதில் சீமானும் பெருசாக எமர்ஜ் ஆகிருக்கிறார். ஸோ சீமான் எடப்பாடி நிலைப்பாட்டில் மாறினதில் கிரெடிபிலிட்டி உள்ள லீடரா எமர்ஜ் ஆயிருக்காரு. விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல எடப்பாடி நிற்காததுல எடப்பாடி பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. தென் ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காம, பாஜக நிற்காம, சீமான பெரிய கிரெடிட்டுக்கு அவங்க விட்டு ஸ்டாலின் வர்சஸ் சீமான் களத்துக்குள்ள ஒரு 20 நாள் நடந்துடுச்சு. இது நடந்த விஷயம். சீமான் விஜய் மேட்டர் வந்து ப்ரெடிக்ஷன், நாளைக்கு நடக்கக்கூடியது. அது சீமானுக்கு கூடுதல் பலமாக கூட அமையலாம். என்னங்கிறது 26 ரிசல்ட்ல தான் தெரியும். இப்போ டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு முதலமைச்சர் வேட்பாளரை வந்து பாஜக மாத்துறதுக்கு தயாரா இருக்குமா? பாஜக எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக சொன்னா அவர் கிராப்பர் இன்னும் இப்போ நீ பாருங்க, ஜெயலலிதாவுக்கு விசுவாசியா இருந்த மருது அழகராஜ் வந்து எடப்பாடியை கிராப்பர்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திலே போய் சேர்ந்துட்டாரு. இவர் மைத்ரேயன் சேர்ந்துட்டாரு. ஸ்டாலின் ஆண்டி பிராமின் இல்லைன்னு மைத்ரேயனே போய் சேர்ந்துட்டாரு. இவர் அன்வர் ராஜா போய் சேர்ந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து முந்தைய கட்டங்களில் நடக்கல. காரணம், எடப்பாடிக்குள்ள எதிர்ப்பு ஓட்டுங்கிறது பலமா இருக்குது. கலைஞர் கருணாநிதிக்கு இருந்ததோட எடப்பாடிக்கு எதிர்ப்பு ஓட்டு மிக அதிகமா இருக்குது. மீண்டும் என் கருத்து அதுதான். எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. எடப்பாடி ஆதரவு இல்லாமலும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. எடப்பாடி இல்லைன்னா அந்த இடத்துக்கு யாரும் வந்து பாஜக ரீப்ளேஸ் பண்ணணும்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அது பாஜக கையில இல்லை. எடப்பாடி சம்மதிக்காம அது நடக்காது.
இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இபிஎஸ் அவர்களை வந்து முன்னிறுத்தி ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாதுங்கிறீங்க. கண்டிப்பாக முடியாது. அந்த இடத்துக்கு வேற யாரு கரெக்டாக? அது பாஜக மட்டும் நினைச்சு முடியாது இல்லையா. எடப்பாடி 20% ஓட்டு பலம் உள்ளவர். அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பணம் செலவழிக்காம பிரைம் கேண்டிடேட் இல்லாமலே எடுத்து நிற்கக்கூடியவர். ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக பெரிய தலைவர் அவர் தானே இருக்கிறாரு. அவர் விட்டுட்டு போக மாட்டார்ல. இன்னைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை பிடிக்கணும் தான் அவர் சொல்றாரு. ஓகே, இப்போ 2017 பிறகாக 4 ஆண்டுகள் வந்து பாஜகவினுடைய ஆட்சியின் காரணமாக தான் ஆட்சி வந்து நல்லா போச்சு அப்படின்லாம் இபிஎஸ் பேசுறது. இப்போ பேச வேண்டிய கட்டம் எதுக்கு? அந்த இடம் தான் வெளிப்படையாக ரெட்டமலை சீனிவாசன் பிறந்தநாள் விழாவில் சீமான் பேசின விஷயத்தில் எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாதவராக இருக்கார். சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிறது அரசியல் அரங்கத்தில் பெரிய புள்ளி. சீமான் அதில் என்ன பேசினார்? எடப்பாடி பழனிசாமி துண்டுச்சீட்டு மழை பெஞ்சா பேச முடியாத எடப்பாடி பழனிசாமி சீமான் சொன்னது தான், அதுதான் நான் சொல்கிறேன். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வச்சுருந்தாருன்னா 15 சீட்டு ஜெயித்திருப்பாங்க, 2 மத்திய அமைச்சர் கிடச்சிருக்கும். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸும் பாஜகவும் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு. இந்த தேர்தலில் போய் அவர் பாஜக கூட கூட்டணி போனாருன்னா, மக்களவையிலே போராதவர் இங்கே போறாருன்னா என்ன சிஎம்மா முன்னிறுத்தி ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு வந்துடும். அதுக்கு பயந்தவர் போறாருங்கிற ஒரு இதை சீமான் வெளிப்படையாட்டு எடப்பாடி அடிச்சிட்டாரு. நீங்கள் பலகீனம் அடைந்து தென் மாவட்டத்தில் என்னோட 30,000 ஓட்டு குறைஞ்சி பலகீனமான ஒரு தலைவராட்டு என்ன ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற ஒரு அரசியல் வந்ததுன்னா நீங்கள் ரொம்ப கீழே போயிருவீங்கன்னு, அது வந்துடக்கூடாதுங்கிற அச்சத்தில் நீங்கள் பிஜேபிட்ட விழுந்திருக்கீங்கிறது தான் சீமானுக்கு குற்றச்சாட்டு. ஓகே, இப்போ வந்து பாஜக வந்து டிடிவி அழைத்து பேசுகிறதுக்கு நாளெல்லாம் குறிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து இபிஎஸ் அதை வந்து தடுத்துட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? அது அந்த வகையில் போயிட்டு இருக்குது. டிடிவியை பொறுத்தளவில் சசிகலாவிலேருந்து செக்ரிகேட் பண்ணி தான் இந்தியாவுக்குள்ளே வந்தார். அண்ணாமலை தான் டிடிவியை கொண்டு வந்தார். பிறந்த நாளுக்கு 4 மணிக்கு ட்வீட் போட்டார், 5 மணிக்கு நேரில் பேசினார், அந்த அணிக்குள்ளே கொண்டு வந்தார். மோடியும் டிடிவியை பார்த்து அந்த சேலத்துலலாம் நல்லா பேசினார். ஓபிஎஸ்கிட்ட தான் அவ்வளவு நாம் சொல்லியும் ரிசைன் பண்ணிட்டாருங்கிற ஒரு கோவத்தை ஓபிஎஸ்கிட்ட தான் காட்டினார். டிடிவி கிட்ட அவர் நல்ல விதமாக தான் மோடியும் இருந்தார். ஸோ அவங்க கணக்குப்படி எடப்பாடிக்கு 20 வந்துட்டு, அண்ணாமலை இல்லாமல் அந்த 20 வச்சு பெரிய வெற்றியும் பெற முடியாது, ஒன்றும் பெற முடியாது. ஒரு 25% வாக்குக்கு மேலே வர முடியாது. ஸோ அண்ணாமலைக்கு ரோலும் இங்கே முக்கியமானது. எடப்பாடியை உள்ள லாக் பண்ணிக்கிட்டு அண்ணாமலைக்கு ரோலும் முக்கியமானதுன்னு பார்க்குறாங்க. குறிப்பாக அண்ணாமலை ரோலில் ஃப்ளா நடந்துன்னா தமிழ்நாடு அரசியல்ல அமித்ஷா ரோல் அடிபட்டு போகும். இப்போ அமித்ஷா ரோல் அடிபட்டு போகும். அதனாலதான் அமித்ஷா இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா நாம தோத்துறக்கூடாதுன்னு சாணக்கியன் அந்த இடத்துல நிற்கிறார். இல்ல இப்ப அண்ணாமலையோட ரோல் வந்து எங்க வெறும் கொங்கு மண்டலத்துல மட்டுமா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்? ஐயோ, அண்ணாமலை ரோல் மறவர்கள் வந்து ஒரு என்னோட தொழிலதிபர் ஒருத்தர் சொல்றாரு, மறவர்கள் வந்து ரொம்ப எமோஷனலா அண்ணாமலைக்கா இருக்காரு. நயனார் நாயந்தரோட அதிக மறவர்கள் சப்போர்ட் பாஜகவில் அண்ணாமலைக்கு தான் இருக்குங்கிறாரு. இந்த நாடார்கள் சப்போர்ட் இந்த நாடார் தலைவர்களோட அண்ணாமலைக்கு தான் இருக்குது. பிராமணர்கள் சப்போர்ட் நிர்மலா சீதாராமனோட பிராமணர்கள் சப்போர்ட் அண்ணாமலைக்கு தான் இருக்குது. கொங்கு மண்டலத்துல சுருக்கிறாதீங்க, மற்ற எல்லா கண்டிப்பா மண்டலத்திலே அவருக்கு ஆதரவு இருக்கு அப்படிங்கிற அவர் ஒரு லீடரா பாக்குறாங்க. காமராஜ் மூப்பனார் மாதிரி ஒரு கல்ட் ஃபிகர் மாதிரி பாக்குறாங்க. இப்போ அது வந்து சுருக்கக்கூடிய விதமா வந்து அவர் அந்த தலைவர் போஸ்ட்ல இருந்து இறக்கியிருக்காங்க. அது நம்ம அப்படி புரிஞ்சுக்க வேணாமா? இறக்கியிருக்காங்க இல்லையா? அவர் இல்லாம நீங்க எடப்பாடி சிஎம்மா சொல்லி பாருங்க, 11.4% 2-3% ஓட்டு கூட வராது. ஓகே, இப்போ அண்ணாமலையை வைத்து அமித்ஷா பண்ணக்கூடிய சோஷியல் இன்ஜினியரிங் என்ன கிளியர் கட்டா சொல்லுங்க. அண்ணாமலை வச்சு 11.4% வாக்கு பாஜகவுக்கு வந்துட்டு இதற்குரிய சீட்டை எடப்பாடி கிட்ட வாங்கி தீரணும். வாங்கலைன்னா அமித்ஷாவும் டெல்லி பாஜகவும் அந்த இடத்துல ஏமாளி ஆயிடுவாங்க. மோடி ஸ்டாலின் எதிர்ப்பெல்லாம் வெறும் வார்த்தை, அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் ஸ்டாலின் தான் அங்கே எதிரியை தவிர ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறது மோடிக்கு இல்லை. அதனால தான் சசிகலா விஷயத்தில் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன், ஹெச் ராஜா எல்லாத்தையும் மீறி மோடிக்கு டிசிஷனை என்னோட கருத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. அது தெளிவாக நடந்துச்சு. இன்னைக்கும் அதுதான் திமுக எதிர்ப்புங்கிறது காங்கிரஸ் இன்க்ளூசிவ் திமுக தான் எதிர்ப்பே தவிர திமுக எதிர்ப்புங்கிறது மோடிக்கு மெயின் அல்ல. காங்கிரஸ் எதிரிக்க நண்பன் தான் எதிரி, அவ்வளவுதான். இபிஎஸ் வைக்கக்கூடிய டிமாண்ட்ல இருந்து பாஜக விலகி போகுது, இல்லை அதை வந்து கேட்கல அப்படின்னா கூட்டணி எல்லாம் உடைக்கிறதுக்கான சூழல் இருக்குமா? உடையக்குள்ள வாய்ப்பு கம்மி. எடப்பாடி பயப்பட மாட்டாரு. பிஜேபிக்கு 20 சீட்டு தான் கொடுத்தாரு, 5 சீட்டு தான் கொடுத்தாரு, 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு தான் கூட்டணி உடைஞ்சது. அப்பவும் பிஜேபி அதிகாரத்தில் தான் இருந்தார். இப்போ என்டிஏ சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அண்ணாமலை அதுக்கு துணை நின்றுட்டாருன்னா
நம்ம 1/3 ஏரியாவில் மக்களவையில் 3வது போனவங்க சட்டமன்ற தேர்தலில் 2/3 ஏரியாவில் 3வது பேரோன்னு அச்சப்படுறாரு. விஜய் இதுக்குள்ள பிளேயர் இல்லை. விஜய் என்னங்கிறது 26ல் தான் தெரியும். அதனால விஜய் உள்ள கற்பனை அரசியலுக்குள்ள நான் விஜயை கொண்டு வரல. நிஜ அரசியலுக்குள்ள வந்து நான் இப்போ பேசுறேன். விஜய் என்னைக்கு நிஜமாவார்னா 26ல் வாக்கெடுக்கும் போது அது வரட்டு. அதை நான் இப்போ அதை மையப்படுத்தி நான் இதை பேசலை. ஏற்கனவே இருந்த பிளேயர்ஸை மையப்படுத்தி நான் இதை பேசுகிறேன். அதில் அண்ணாமலை மோடியை சீமான சிஎம்மா சொல்ல வச்சுட்டாருன்னா நம்ம 3வது பேருங்கிற அச்சத்தில் தான் என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுங்கிறதுனாலும் சரி, பாஜக ஆட்சிக்கு உதவுனாங்க நான் நன்றியோட இருப்பேன் கொடுக்குறாரு. அது காரணம் அதுதான். பாஜக விட்டு பிரிஞ்சு போனால் ஒரு 2/3 ஏரியாவில் 3வது பேரோன்னு அச்சப்படுறாரு. கிரெடிட்ஸும் கொடுக்குறாரு. அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் வந்து தலையிட மாட்டேன்ட்டு அமித்ஷா சொன்னாரும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு. கண்டிப்பாக அது முடியாது. ஒரு கட்சி உள்வாரத்தில் இன்னொரு கட்சி தலையிட முடியாது. கட்சியை கைப்பற்றி தன் கையில் வச்சிருக்கிறத சேஃப்கார்ட் பண்ணதானே பாஜக கூட்டணிக்கு அவர் வராரு. முதலுக்கே மோசம் கொடுக்கறதுக்கு யார் நிற்பாங்க? நான் எடப்பாடி அண்டர்ஸ்டிமேட் பண்ணல. கட்சி விஷயத்தில் அவர் தான் அதிமுக. அதில் எந்த மாற்றம் எனக்கு மாறுபட்ட சிந்தனையே இல்லை. அன்னைக்கும் எதான் சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன். கவுண்டர் பண்ணுவார். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னது தான் அன்னைக்கு வர நடந்தது. எலெக்ஷன் வர அவர் சிஎம்மாக இருந்துகிட்டு தான் எலெக்ஷன் நடந்தது. ஸோ இப்பவும் கட்சி அவர் விட்டு கொடுக்க மாட்டார், ஈல்டாக மாட்டார். பட் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. சீமான விடவும் 30,000 ஓட்டு தென் மாவட்டத்தில் அவருக்கு கம்மி, 10 மக்களவைக்குள்ள. அந்த வீழ்ச்சி மீண்டும் அண்ணாமலை மூலமாட்டும் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்றது மூலமாட்டும் தொடர்ந்துடக்கூடாதுன்னு அச்சப்படுறாரு அவரு. சீமான் 210 தனிச்சு நிற்பன்னு தான் சொல்றாரு. பட் எடப்பாடியால் அதில் சான்ஸ் எடுக்க முடியாது. ஒரு வேளையில நடந்துட்டுன்னா எடப்பாடிக்கு அதிமுக ரொம்ப பலகீனம் அடைஞ்சது. பாஜக அந்த திட்டம் இருக்கா? சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிற திட்டம் இருக்கா? அண்ணாமலை அந்த ப்ரொபோசலை மோடி கிட்ட கொடுத்துருக்கிறார். அதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டங்களில் இபிஎஸ் வந்து இவங்க சொல்றதை கேட்காத பட்சத்தில் அதை நோக்கி போவோங்கிறீங்க. அது சீட் ஷேரிங்க்கும் ஒரு த்ரெட் ஆட்டு, ஒரு ஆப்ஷன் ஆட்டு சீமான எடப்பாடிக்கு எதிராக வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறாருல்ல சார் பாஜக? சீமான் கடுமையாக தான் எதிர்ப்பாரு. பாஜக நம்பி யார் தேறி இருக்காங்க? ஏமாந்துடக்கூடாது இல்லை. ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸில். எத்தனையோ பேர் வந்தாங்க. முந்தானத்து கூட ஒரு பஞ்சாப்லேருந்து ஒரு சீக்கியர் ஒருத்தர் வந்து சீமானை பார்த்து, ஒரு பிஜேபி எம்சினியர் ஒருத்தர் வந்து பார்த்து விஷயங்களை பேசினார். அப்போ அவர் பேச ஆரம்பித்ததுமே சீமான் நான் 214 கேண்டிடேட் போடுறேன், என்னால் தனிச்சு தான் நிற்க முடியும், நான் எனக்குள்ள லட்சியம் வேறு, நான் அடிப்படை மாற்றத்துக்கு நிற்கிறேன்னு தான் அதை பேசினார். அவர் பேச வந்தவர் சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணால் பிஎம்முக்கு 2029 என்னென்ன லாபம் இருக்குன்னு நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டை பிஎம்கிட்ட கொடுத்துருக்கோங்கிறத மட்டும் சொல்லிட்டு போனார். ஸோ பிஜேபியோட பிளான் பியில் சீமான எப்படியாவது மனசை மாற்றி சிஎம்மா சொல்லுங்கிற எண்ணம் இருக்குது. ப்ரியாரிட்டி 20% தான் ப்ரியாரிட்டி. 8% ப்ரியாரிட்டிங்கிறது 20க்கு பிறகு தான். செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? 10 நாள் முடிஞ்சிச்சு. அமித்ஷா அவர்களை போய் இவர் இபிஎஸ் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. செங்கோட்டையனை பயன்படுத்தி 2 தடவை பிஜேபி எடப்பாடியை தங்களை நோக்கி வர வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். செங்கோட்டையனுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. மீண்டும் அவர் வந்து அவர் எடுக்கப்பட்ட பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுமா, இல்லை கட்சியிலேருந்து அவர் நீக்கப்படுவாரா? அதெல்லாமே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பொறுப்பு வழங்கப்படும் நான் கருதல்ல. கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு எடப்பாடி கொஞ்சம் தயங்குறார். நீக்கிறதுக்கு தயங்கக்கூடியவர் அல்ல, ஸ்ட்ராங் லீடர் தான், அதை நான் மறக்கல. ஓபிஎஸ் இரட்டை தலைமையை தூக்கி போட்டவர் தான். பட் செங்கோட்டையன் விஷயத்தில் பாஜகவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால தயங்குறாரு. செங்கோட்டையனை மையமாக வச்சு தான் எடப்பாடியை பாஜக சுண்டி இழுத்துருக்காங்க. ஓகே சார், பார்க்கலாம் எப்படி நடந்து போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப நன்றி.